வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் குரல். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது உங்களுடைய தோழி மற்றும் சகோதரி கோமதி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய தோழிகள் கமெண்ட்டில் கேட்ட விஷயந்தான். அக்கா, நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு அப்படி என்ன தான் பண்ணுவீங்க, பிரபஞ்சம் கூட எப்படி பேசுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. காலையில் எந்திரிச்ச உடனே ரூமை விட்டு வெளியில் வந்து நான் முதல்ல போகிற இடமே எங்கள் வீட்டு பூஜை அறை தான். பூஜை அறையில் போய் விழுந்து கும்பிட்டு இன்றைய நாள் எனக்கு நல்ல நாளாக அமையணும் கடவுளேன்னு சொல்லிக்கிட்டு தான் அடுத்து நான் வர இடம் இந்த இடம் தான், எங்கள் வீட்டோட பால்கனி. இது எங்கள் வீட்லேயே எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். எனக்கு ரொம்ப மன அமைதியாக இருந்தாலும் சரி, நான் கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல தான் நான் நின்றுட்டு எல்லா விஷயமும் பண்ணுவேன். இங்கேருந்து பார்க்கும்போது மொத்த பிரபஞ்சமும் என் கூட பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு எப்போவுமே இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிடிச்ச இடம், ரொம்ப அமைதியான இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களோட டைமை அடிக்கடி உபயோகப்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மனசு எப்போவுமே அமைதியாக இருக்கும். இப்போ மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மணி 3:30 மணி. நிறைய தோழிகள் அக்கா பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. 2:50லேருந்து 3:50 வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் அவ்வளோ சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு என்ன கேட்டாலும் அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 3:50லேருந்து 4:50 அந்த நேரமும் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம்தான். இருந்தாலும் நான் எந்திரிக்கிற டைமு 2:50லேருந்து 3:50க்குள்ளே எந்திரிச்சிருவேன். சில நேரம் ரொம்ப தூக்கமாக இருக்கும், சில நேரம் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அக்கா, இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு எப்படி உங்களால் டெய்லியும் வேலைலாம் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நண்பர்களே. ஆனால் நான் வீட்டில் இருக்கேன்றதுனால மதிய நேரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கிப்பேன். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது 2:50லேருந்து 3:50க்குள்ளே எந்திரிக்க முடியாது. 3:50லேருந்து 4:50 வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா 4:50லேருந்து 6 மணிக்குள்ளார எல்லாமே பிரம்ம முகூர்த்த நேரம் தான். ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்னு பார்த்தா 2:50 டு 3:50. இது எந்திரிக்க முடியலன்னா பௌர்ணமி அமாவாசை நாட்களில் மட்டும் அந்த ஒரு 3 நாட்கள், பௌர்ணமி வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள், பின்னாடி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள், அமாவாசையும் அதே மாதிரி ஒரு 3 நாட்களுக்கு நீங்கள் தினமும் காலையில் 2:50லேருந்து 3:50க்கு எந்திரிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நண்பர்களே. நமக்கு எவ்வளோ பிரச்சனை வேணால் இருக்கலாம், நீங்கள் இப்போ என்ன நிலையில் வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் எங்கே போகுன்னே தெரியாது, மாயாஜாலம் மாதிரி காணாமல் போகும். இது உண்மையான விஷயம் நண்பர்களே. ஒரு வாரம் எந்திரிக்க ஆரம்பித்து பாருங்களேன். தினமும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க. தினமும் செய்கிற வேலைகளையே இன்னும் நல்லா செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, சமைக்கிறதா இருந்தாலும் சரி, கடவுளே நான் இன்றைக்கி நல்லா சமைக்கணும்னு வேண்டிட்டு செஞ்சாலே அது நல்லா நடக்கும். அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவதைகள்லாம் நம்ம வீட்டுக்கு வர நேரத்தில் நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தீபம் ஏற்றிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை சின்னதாக முடிஞ்சிடும் நண்பர்களே. அடுத்து நான் பண்ணுற விஷயம் தியானம் பண்ணுவேன். இது நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தீபம் ஏற்றுறது மட்டும்தான் கொஞ்ச நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய உள்ளுணர்வாவோ இல்லை ஏதோ ஒரு வீடியோ மூலமாகவோ பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தின விஷயம், முதல்ல உன்னோட மனசை அமைதியாக வச்சாதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும். அப்போது தியானம் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றத எனக்கு பிரபஞ்சமே உணர்த்தினாங்க. அதை உணர்ந்து அன்னையிலேருந்து நான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். தியானம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. என்ன அப்படின்னா, உங்களுடைய ஞாபக சக்தி அவ்வளோ அதிகமாகிறது நீங்கள் உங்களால் உணர முடியும். முன்னாடிலாம் ஏதோ ஒரு பொருளை எங்கேயோ வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது எந்த பொருளை எங்கே வச்சாலும் அது
என் கண்ல கிடைக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடிலாம் ரொம்ப நேரம் தேடிட்டு இருப்பேன். இப்போ ஒரு விஷயத்துல என்னோட கவனம் இருக்கும்போது, அந்த விஷயம் ரொம்ப சூப்பரா நடக்குது. தியானம் பண்றதுல முக்கியமான விஷயமே, நம்ம நம்மளுடைய மூச்ச மட்டுமே கவனிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள ஒருநிலைப்படுத்துறோம் அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் மேல நம்மளுடைய முழு கவனமும் இருக்கும்போது, அந்த எண்ணம் சீக்கிரமா பிரபஞ்சத்த சேர்ந்து நம்மகிட்ட அது திருப்பி வரும். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அது நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தான் தியானம் பண்றது. தியானம் பண்ண பண்ண உங்களோட வாழ்க்கையில நெறைய விஷயங்கள நீங்க உங்ககிட்ட கொண்டு வர முடியும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படி சொல்றோம்ல. நான் ஈர்ப்பு விதிய பயன்படுத்துறதுக்கு தியானம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எப்பவுமே பிரச்சனைகளோட இருக்கும்போது, உங்களோட மனச கவலைகளோடையும், பிரச்சனைகளோடையும் வச்சிருக்கும்போது, உங்களுக்கு தேவையான விஷயங்கள உங்ககிட்ட கொண்டு வரவே முடியாது. உங்க மனசு எப்ப அமைதியாகுதோ, அப்பதான் உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ, அத பிரபஞ்சம் கிட்ட கேட்டு நீங்க உங்ககிட்ட அத கொண்டு வர முடியும். அடுத்து நான் பண்ற விஷயம், எங்க வீட்டு மாடியில நெறைய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சில நேரம் அங்கவே தியானம் பண்ணுவேன். சில நேரம் வாக்கிங் மாரி போவேன். சில நேரம் பிரபஞ்சம் கூட பேசுவேன். பிரபஞ்சம் பிரபஞ்சம் கிட்ட நெறைய விஷயங்கள நான் என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே அவங்க கிட்ட பேசுவேன். இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் நண்பர்களே, நம்பிக்கை. இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அவ்வளோதான். உங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஆனா, கடவுள்ன்றதே ஒரு நம்பிக்கை தானே! பிரபஞ்சம்ன்றதே ஒரு நம்பிக்கை தானே! அப்போ அந்த நம்பிக்கைய இந்த இயற்கை தான் நம்மள இங்க கொண்டு வந்தாங்க. காதுல எப்படி நம்ம பேசுற சத்தம் அந்த சின்ன ஓட்டைக்குள்ளார கேக்குது. பாட்டு ஏ.ஆர். ரகுமான் எப்படி அவ்ளோ பெரிய மியூசிக்க குடுத்து, அவ்ளோ பேர ரசிக்கிற மாதிரியான ஒரு பாட்ட உருவாக்குறாரு. இங்க எல்லாமே பிரபஞ்சத்தால தான் நடந்துட்டுருக்கு. அத நம்ம மறுக்க அத நம்ம ஒத்துக்க மறுக்கிறோம். ஏன் அப்டின்னா, நம்மளால தான் எல்லாம் நடக்குது அப்டின்னு நாம நெனச்சுட்டு இருக்கிற வரைக்கும், அத நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். இங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நம்ம கடவுள்கிட்ட போய், "கடவுளே எனக்கு இத பண்ணுங்க" அப்டின்னு கேட்குறோம். அடுத்து அது கொஞ்ச நாள்ல அது நமக்கு நடக்குது அப்டின்னா, யாரோ ஒருத்தர் அந்த உதவிய நமக்கு செய்றாங்க அப்டின்னா, அது எப்படி செய்றாங்க அப்டின்னா, அவங்களோட உள்ளுணர்வா பிரபஞ்சம் போய் சொல்வாங்க. யாருக்குமே எங்க கடவுள் நேர்ல வந்து காட்சி குடுக்கறதில்ல. யாருக்குமே கடவுள் நேரடியா உதவி செய்யறதில்ல. யாருக்குமே கடவுள் பிரச்சனைய நேரா வந்து தீர்த்து வைக்கிறதில்ல. யாரோ ஒருத்தர் மூலியமா தான் பண்றாங்க. அப்போ இந்த இயற்கையோட விதியே, இந்த பிரபஞ்சத்தோட விதியே, யாரோ ஒருத்தர் மூலமா ஒரு உதவிய நமக்கு செய்யறது தான். அப்ப இங்க நடக்கிறது எல்லாமே பிரபஞ்சத்தால தானே நடக்குது. நீங்க பிரபஞ்சம் கிட்ட எனக்கு இது வேணும்னு கேட்டா, அது இன்னொருத்தர் மூலியமா உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யுங்க. காலையிலே எந்திரிக்கிற பழக்கம் இருந்தாலே போதும். வாழ்க்கையே உங்கள அடுத்த கட்டத்துக்கு கூப்ட்டு போவாங்க. பிரபஞ்சமே தேவதைகளே வீட்டுக்கு வருவாங்க. பிரபஞ்ச சக்திய உங்களால உணர முடியும். பிரபஞ்சம் கிட்ட எப்படி பேசணும்னு அடிக்கடி என்கிட்ட தோழிகள் கேட்குறாங்க. நான் பிரபஞ்சம் கிட்ட வானத்த பார்த்து, நிலவ பார்த்து, சூரியன பார்த்து, ஏன் தண்ணீர பார்த்து, தீபம் ஏற்றி கடவுள் முன்னாடி தீபத்த பார்த்து நான் பேசுவேன். இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் பிரபஞ்சம். இந்த பஞ்சபூத சக்திகள் தான் நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்றத நம்ம உணர ஆரம்பிச்சாலே, பிரபஞ்சத்த உணர ஆரம்பிச்சுருவோம். காலையில எந்திரிச்சு நான் கந்த சஷ்டி கவசம் இப்ப தான் அத படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நாள் தான் மொபைல பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கந்த சஷ்டி கவசம் எனக்குள்ளார எப்படி மனப்பாடம் ஆச்சுன்னே தெரியல. அதுவே நானே பாட ஆரம்பிச்சுட்டேன். அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, காலையில எந்திரிச்சு நீங்க என்ன பண்ணாலும், அது வெற்றிக்கான செயலா தான் கடவுள் அ எ வெற்றிக்கான செயலா தான் நடக்குது. நான் அது அனுபவப்பூர்வமா உணர்ந்த விஷயம் நண்பர்களே. காலையில எந்திரிச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றத தாண்டி, எனக்கு என் அப்பன் முருகப்பெருமான் சொல்லிக் குடுத்த விஷயம், உன்கிட்ட உதவின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஓடி போய் செய். ஏன்னா பிரபஞ்சத்தோட பிள்ளைன்னு நான் உணர்றேன். நான் கடவுளோட பிள்ளை. நான் கடவுள் பக்கத்துல இருக்கேன். அப்போ நான் கடவுள் தன்மையில தானே இருக்கணும். மத்தவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. மத்தவங்கள குறை சொல்லக்கூடாது. மத்தவங்கள எப்பவுமே மதிக்க தெரிஞ்சிருக்கணும்.
இதெல்லாம் தான் கடவுளோட குணங்கள் நண்பர்களே. எப்பவுமே பிரபஞ்சம் கிட்ட இப்போ நான் கடவுள் முன்னாடி உட்காந்து, கடவுளே எனக்கு இப்போ நான் பேசுற வீடியோ வைரல் ஆகணும், நெறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அவர் அந்த செயலை யார் மூலியமா பண்ண வைக்கிறாரு அப்படின்னா, உங்க மூலியமா தான். நீங்க தான் என்னோட வீடியோவ பார்க்குறீங்க, லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அப்போ கடவுள் யாரோ ஒருத்தர் மூலியமா தானே நமக்கு உதவி செய்றாரு. அந்த உதவிய நீங்க செய்யும்போது, கடவுள் பக்கத்துல போவீங்களா? மாட்டீங்களா? கடவுளோட மனச தொடுவீங்களா? மாட்டீங்களா? கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளையா ஆகுவீங்களா? மாட்டீங்களா? நான் சொல்றது புரியுதா நண்பர்களே? நம்ம இன்னொருத்தருக்கு உதவி செய்யும்போது, கண்டிப்பா நீங்க கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளையா தான் இருப்பீங்க. அப்போ நீங்க கேட்கிற விஷயங்கள் அத்தனையும் நடக்கும். அடுத்து நான் பண்ற விஷயம், பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே தீபம் ஏற்றிட்டு, பக்கத்திலேயே உட்காந்து நன்றி எழுத ஆரம்பிச்சுருவேன். இன்னைக்கு என்னலாம் நடக்கணுமோ, அத சொல்லியும் நன்றி எழுதுவேன். நடக்க போறது முன்கூட்டியே நடந்த மாதிரி எழுதுவேன். இல்ல நடந்த விஷயங்களுக்கு இதுவரைக்கும் சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயம் வரைக்கும், எனக்கு நடந்துட்டுருக்கிற எல்லா விஷயங்களுக்கும், அது நடக்கவே இல்லனாலும் நடந்த மாதிரி நெனச்சு நான் நன்றி எழுதும்போது, நான் பிரபஞ்சம் கிட்ட இதுதான் வேணும்னு கேட்குற மாதிரி அவங்க உணர்றாங்க. எனக்கு நன்றி சொல்றதுக்கான தருணங்கள நெறைய குடுத்துக்கிட்டே இருக்காங்க நண்பர்களே. அப்படி என்னதான் குடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல? நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில எந்திரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புது வீடு குடுத்தாங்க. இந்த யூடியூப் சேனல் குடுத்தாங்க. யூடியூப் சேனல் மூலியமா எனக்கு வருமானத்த குடுத்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என் மனசு மொத்தத்தையும் மாத்துனாங்க. நான் யாரையும் பார்த்து இப்போ கோவப்படுறதில்ல. யாரையும் பார்த்து பொறாமப்படுறதில்ல. என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத மட்டுமே யோசிச்சு, மத்தவங்க கிட்ட அன்பாவும், கருணையாகவும் உதவி செய்ற மனப்பான்மையையும் வளர்த்துக்கிட்டேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். ஆனா சின்ன விஷயங்கள்லாம் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில எந்திரிச்சு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சு 1 வாரத்திலேயே அது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே. நேத்து காலையில ஒரு புடவ என்கிட்ட பட்டு சாரி இருந்துச்சு. அதோட ஜாக்கெட் வந்து அ இல்ல பழசாயிடுச்சுன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆனா நேத்து நைட்டு எனக்கு வரலட்சுமி பூஜைன்னு சொல்லி பக்கத்து வீட்ல இன்வைட் பண்ணாங்க. அவங்க அந்த புடவைக்கு ஏத்த மாதிரியே மேட்சா என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் பிட் குடுத்து விட்டாங்க. அவங்க அந்த தாம்பூலத்துல. இதெல்லாம் இந்த அதிசயம்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, பிரபஞ்சத்தால மட்டும் தான் இந்த அதிசயம்லாம் நிகழ்த்த முடியும். எப்படி அதே புடவைக்கு மேட்சா ஒரு ப்ளவுஸ் என் கையில குடுத்தாங்க பிரபஞ்சம். நீங்க என்ன நெனச்சாலும் அத டக்கு டக்குன்னு உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. அதுக்கு நீங்க ஒரு 90 நாட்களாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில தீபம் ஏற்றி பிரபஞ்சத்த வணங்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் மொத்தமும் மாயாஜாலமா தான் இருக்கும் நண்பர்களே. என்கிட்ட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, "அக்கா நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில நீங்க சொன்ன மாரி தீபம் ஏத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் நெனைக்கிற விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடக்குது. இன்னைக்கு எங்க வீட்டுக்கார்கிட்ட பூ வாங்கிட்டு வர சொல்லலான்னு நெனைக்கிறேன். ஆனா, அவரு பூவோட வராரு. என்னன்னு கேட்டா, ஒரு அம்மா என்ன வாங்கிக்க சொன்னாங்க. சரி அந்த அம்மா ரொம்ப கெஞ்சுறாங்களேன்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாரு." அப்படின்னு சொன்னாங்க நண்பர்களே. இது எல்லாத்தையுமே பிரபஞ்சம் தான் நடத்துறாங்க. அந்த பூவ கொடுக்கறதுனால அந்த அம்மாவுக்கு பணம் கிடைக்குது. அவங்களுடைய எண்ணம் நிறைவேறுது. அந்த பூவ வாங்கிட்டு வர்றதுனால, பூ வேணும்னு கேட்ட இந்த சிஸ்டரோட எண்ணம் நிறைவேறுது. இது எல்லாமே இயற்கையோட வேலை, பிரபஞ்சத்தோட வேலை தான். நெறைய பேசிட்டேன்னு நெனைக்கிறேன் நண்பர்களே. இதோட நான் வீடியோவ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. நம்மள எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. பாய் நண்பர்களே.